ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 12ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிராவ் பூலே பிறந்த தினம், தலைவர்கள் மரியாதை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் ரிஃபார்மர்ஸ் இன் 19th செஞ்சுரியில் வந்து கவர் ஆகும். ஸோ மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடிய ஜோதிராவ் பூலே மகாராஷ்டிரா சதாரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கட்புன் அப்படிங்கிற இடத்துல 1827ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து பிறந்திருப்பார். ஸோ இவருடைய அந்த முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா தீண்டாமை மற்றும் ஜாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிப்பது. ஸோ அதே மாதிரி அந்த டைம்ல வந்து அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு நிறைய மக்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுக்காக தான் அவருடைய அந்த ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருப்பார். அதே மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கல்வி அறிவு வந்து வழங்கியிருப்பார். ஸோ 1852ஆம் ஆண்டு முதலாக தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூனேல முதலாக ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து திறந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா 1877ஆம் ஆண்டு குலம்கிரி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ குலம்கிரி அப்படிங்கிறது ஸ்லேவரி. ஸோ இவருடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சாவித்ரி பூலே. ஸோ இவங்களும் கணவருடன் இணைந்து அந்த நாட்டின் பெண் கல்விக்கான முன்னோடிகளாக அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா செயல்பட்டிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு திரும்பிய ஆர்டமிஸ் 2 குழு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ அரை நூற்றாண்டு இடைவெளிக்கு பிறகு அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் பார்த்தீங்கன்னா நாசா வந்து ஆர்டமிஸ் 2 திட்டத்தை வந்து செயல்படுத்தி இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து நிலவினுடைய அந்த மறுபக்கத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திட்டம். ஸோ அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணம் கேப் கனாவரில் உள்ள கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி இருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் பயணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 4 பேர். இதில் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ரீட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கனடாவை சேர்ந்த ஜெரிமி ஹான்சன், அவங்க 4 பேரும் இந்த திட்டத்தில் வந்து நிலவினுடைய அந்த மறுபக்கத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை கிலோமீட்டர் பூமியிலேருந்து பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா 4,06,771 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி 1970ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பூமியிலிருந்து 3.99 லட்சம். ஸோ இந்த அளவில் பயணம் பண்ணதான் மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4,06,771 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க வந்து பயணம் செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க அந்த நிலவின் பக்கத்துலேருந்து உள்ள திரும்பவும் எர்த்தினுடைய அந்த அட்மாஸ்பியருக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய அந்த வேகம் வந்து ஒளியை விட 33 மடங்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்க பூமிக்கு திரும்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா USS ஜான் பி முர்தா அப்படிங்கிற அந்த ஷிப்ல தான் வந்து இறங்கியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நாடை வந்து வந்தடைந்திருக்கிறார்கள். ஸோ இதுல விண்வெளி வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா நிலவுக்கு சென்ற முதல் பெண் வந்து கிறிஸ்டினா கேச். ஸோ அதே மாதிரி முதல் கருப்பின வீரர் வந்து விக்டர் குளோவர். நெக்ஸ்டா முதல் அமெரிக்கர் அல்லாத வீரர் வந்து கனடாவை சேர்ந்த ஜெரிமி ஹென்சன்.